Joy to the world, the Lord is come. Let earth receive her King. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அனந்தநாடார்குடி சிஎஸ்ஐ ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். வாங்க இந்த ஆலயத்தை பார்க்கலாம். இப்போ இந்த ஊருக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். இந்த ஊர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஊர் வழியாக போய் நம்ம இந்த சிஎஸ்ஐ ஆலயத்துக்கு போகலாம். அனந்தநாடார்குடி சிஎஸ்ஐ தேவாலயம் ஆசியாவின் பழமையான தேவாலயங்களில் ஒன்றாகும். கன்னியாகுமரி மறை மாவட்டத்தின் தென்னிந்திய திருச்சபையின் கீழ் வருகிறது. 18ஆம் நூற்றாண்டில் அனந்தநாடார்குடி கிராமத்தின் மூதாதையர்கள் மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் ஆவர். ஒரு நாள் புளியூர்குறிச்சியிலிருந்து அம்மாண்டி விலைக்கு அனந்தநாடார்குடி கிராமத்தின் வழியாக குதிரையில் வந்து கொண்டிருந்த ரெவரண்ட் W.D. ரிங்கல்தோபே ஒரு நீண்ட பயணமாக இருந்ததால் அவர் ஒரு தூக்கத்திற்காக குதிரையிலிருந்து கீழே இறங்கினார். கிராம மக்கள் ரெவரண்ட் W.D. ரிங்கல்தோபேயிடம் சென்று காரணம் கேட்டார்கள். முதல் முறையாக அங்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. அவர் கிராம மக்களிடம் மனித குலத்தை மீட்க வந்த ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து என்று கூறினார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ரெவரண்ட் டி. ரிங்கல்தோபே கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்தார். இதை கேட்ட பிறகு முழு கிராம மக்களும் இயேசு கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக மாறினர். தலைமை பூசாரி திரு பூதானந்தம் அவர்கள் ஞானஸ்நானம் பெற்று திரு வேதமாணிக்கம் என்று பெயர் மாற்றப்பட்டார். ரெவரண்ட் ரிங்கல்தோபேவின் முயற்சி மற்றும் உதவியுடன் கிராமவாசிகள் பனை ஓலைகளால் ஆன ஒரு சிறிய குடிசையை கட்டினர். அங்கு அவர்கள் இயேசுவை வணங்க தொடங்கினர். அது அனந்தநாடார்குடியில் உள்ள முதல் தேவாலயம் ஆகும். இது 1813ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ரெவரண்ட் வில்லியம் டோபியாஸ் ரிங்கல்தோபேவால் அர்ப்பணிக்கப்பட்டது. தேவாலயம் கட்டப்பட்ட நிலத்தை பின்னர் வேதமாணிக்கம் என்று அழைக்கப்பட்ட கோயில் பாதிரியார் திரு பூதானந்தன் அவர்கள் நன்கொடையாக வழங்கினார். ரெவரண்ட் W.D. ரிங்கல்தோபே இந்தியாவை விட்டு வெளியேறிய பிறகு தேவாலயம் திரு வேதமாணிக்கம் தேசிகரால் 2 ஆண்டுகள் பராமரிக்கப்பட்டது. பின்னர் தேவாலயம் வெளிநாட்டு மிஷனரிகளான மீட், மால்ட், நீல், லூயிஸ், டதி, லீ மற்றும் ஆலன் ஆகியோரால் மேற்பார்வையிடப்பட்டது. தேவாலயத்தின் முன்பகுதி 1896ஆம் ஆண்டு ரெவரண்ட் ஆலன் அவர்களால் கட்டி முடிக்கப்பட்டு அர்ப்பணிக்கப்பட்டது. ஆலனுக்கு பிறகு திரு பரபரத்தடிமை தேவாலயத்தின் முதல் இந்திய தமிழ் சுவிசேஷகராக நியமிக்கப்பட்டார். திருவிதாங்கூர் தேவாலயங்களின் ஆலோசனை குழுவின்படி அனந்தநாடார்குடி தேவாலயம் மார்ச் 5ஆம் தேதி 1914ஆம் ஆண்டு ஒரு பாஸ்டரேட் தேவாலயமாக திறக்கப்பட்டது. பாஸ்டரேட் தேவாலயத்தின் முதல் ரெவரண்டாக ரெவரண்ட் வி. அருளானந்தம் நியமிக்கப்பட்டார். 4/1/1954இல் மேம்பாட்டு பணிகள் தொடங்கப்பட்டன. தற்போதைய தேவாலயம் 7/11/1961இல் கட்டப்பட்டது. இன்று வரை தேவாலயத்தின் தோற்றம் அப்படியே உள்ளது. இதுவரை அனந்தநாடார்குடி சிஎஸ்ஐ சர்ச்சுடைய ஹிஸ்ட்ரியை கேட்டீங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு சர்ச்சுடைய ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர்